சனிமுள்ள கையை வச்சாதான் அறுவடை தப்ப 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 தப்பன்னு ஆகும். வந்து சும்மா போயிடலாமா? அப்படி சும்மா போயிட்டா ராவணன் எப்படி என்ன சந்திப்பான்? நான் எப்படி அவனை சந்திக்க முடியும்? கூட இந்த அசோகவனம் உருப்படியா இருக்கவே கூடாது, அடியோடு அடிக்கணும். அப்பொழுதுதான் ராவணன் என்ன சந்திப்பான், நான் அவனை சந்திக்கலாம். கொஞ்சம் புத்திமதி சொல்லி பார்க்கலாம். என்னம்மா தொங்குது, என்னம்மா தொங்குது, இதெல்லாம் தின்னுட்டு தான் அவனுங்க கொழு கொழு இருக்கிறாளுங்களா? இனிமே தின்னுவாளுங்க. ஆஹா, இந்த கனிகளை நானே பறித்து என்று தின்னுடுவேனே. நம்ம நாடே ஒரு செடி ஒரு கொடி கூட மொத்தம் அழிஞ்சு போயிடுது. ஆமாண்டா, இது யார் பண்ண வேலையா இருக்கு? வந்ததம் வானரம் அழிந்ததம் அசோகவனம். ஆகையால் அந்த குரங்கு என்ற சிறு பயலை விடலாமா, அந்த கொடி பயலை விடலாமா? விடக்கூடாதுங்க. அந்த குரங்கு எங்க இருக்கிறது என்று அழைத்து பார். கூப்பிடுறா, அடே குரங்கு, அடே குரங்கு, இங்கடா அந்த குரங்கு எப்படி போயிருக்கும்? ஏண்டா, நம்ம ரெண்டு பேரும் தாங்க பேசிட்டு இருக்கோம். ஆமா, என்ன ஏன்டா அடிச்சடி? நான் எப்படிங்க உங்களை அடிக்க முடியும்? நீங்க எஜமான காவல்காரன் அம்மா அடிக்க முடியுமா? நம்மள உங்களுக்கு அடிக்கிறியா? ஐயோ, அது மாதிரி கிடையாதுங்க. நீ தான் என்ன அடிச்ச, நான் எப்படிங்க உன்னை அடிக்க முடியும்? பாரு, என்னடா எஜமான் கூட பார்க்க மாட்டேன். நான் தான் உன்னை அடிக்கன்னு சொல்லிக்கிறேன், மறுபடியும் முதல்ல பலவாறு அடிக்கிறேன். நான் ஏன்டா உன்னை அடிக்க போறேன்? நீ தான் என்ன அடிச்ச? நான் எப்ப அடிச்சேன்? ஏய், இதான் வேணான்றது. நீ தான் என்ன அடிச்ச? பாரியா, மரியாதை கெட்டு மரியாதை. என்னடா எஜமான் எஜமானோட பார்க்க மாட்டேன், பலார் முதுகு அடிச்சுக்கிற. ஏண்டா நீ அடிக்கல, நானும் அடிக்கல, ஒரு மேல ஆள வரது பேயா இருக்குமா? பேயா இருக்காது. எங்க அம்மா போகும்போது சொல்லி அனுப்பிச்சாங்க. என்ன சொல்லி? வரிக்கு நாடத்துக்கு போடுறான், ஆஞ்சநேயர் கோவில் பின்னாடியே காட்டேரி முட்டை குஞ்சு போச்சு வச்சுங்குது. அங்க போட கொஞ்சம் பக்குவமா ஜாகிரதையா இருந்துக்கிட்டாரு. காட்டியர் தான் இருக்குமோ? சரி, யாராக இருந்தாலும் என்ன, அந்த குரங்கை பிடிக்காமல் நம்முடைய தந்தையை சந்திப்பது கிடையாது. கூட்டு பாரு, அழைத்து பாரு அந்த குரங்கு பையனை. அடே ஐயோ, என்ன தெரியல, பச்சை போனா இது பச்சை போனா காஞ்ச போனா இதுதான்டா அந்த குரங்கு. ஓ, இதான் குரங்க. அப்ப அதான் குரங்கா இதுதான். நான் ஒரு எஜமா, நான் இந்த குரங்கிடம் நான் சபை செய்வதா? நீ யார்? வேலைக்காரன். நீ ஒண்ணு கவலைப்படாத, நீ ஏன் பயப்படுற? நான் இருக்குமா, நீ பயப்பட கூடாது. நீ முன்ன போட பின்னாடி வர. உன்னுடைய வீரத்தை பற்றி நீ முன்ன போட பின்னாடி வர. நான் முன்ன போறதுக்கு அதுக்கப்புறம் நீ வரையா? ஐயோ, எஜமா இருப்பா காவல்கார, நான் முன்ன போட உன் மதிப்பு மரியாதை நான் முன்ன போய் அங்க நிக்கிறேன். நீ போயிட்டு அந்த குரங்கு பையிலை, சிறு பையிலை, அந்த பொடி பையிலை இழுத்து தரத்தன்னு கொண்டு வர. நமக்கு எவ்வளவு நேரம் அது? என்னடா என் பின்னாலே வர? ஐயோ, எஜமா எங்க போறியா? அங்க போறதான் காவல்காரனால. முதல்ல அந்த குரங்கு பிடி. நான் என்ன சொல்றேன், முன்கூட்டி சண்டைக்கு போ. நானு ஏன்னா நாட்டு மக்கள் கேவலமா பேசுங்க பாரு. காவல்காரனை விட்டு எஜமா பின்னாடி நிக்கிறேன்னு கேவலமா பேசுவாங்க. அதனால நீ சண்டைக்கு போன வச்சுக்க, எஜமா தான் சண்டைக்கு போறாப்பல அப்படின்னு உன்ன பெருமையா பேசுவாங்க. இந்திரஜித் மேகத்தில் மறைந்து மறைந்து சம செய்ததால் மேகநாதன் என்ற பெயரும், அந்த இந்திரனை வென்றதால் இந்திரஜித் என்ற பெயரும், இப்படி பல நாமதயம் பெற்றவன். அப்படி இருக்க அந்த குரங்கு என்ற சிறு பயிலை, அந்த பொடி பயிலை விடுவேனா? என்னுடைய வீரத்தை பற்றி அங்கு எங்க பாத்து பாத்து நாம குரங்கு பையில நான் பிடிக்க போற மாதிரி. மந்திரி மகோதரா, ஐயோ கால்ராவா? யாருக்கு கால்ரா இப்பெல்லாம்? தூக்குடா தூக்குடா தூக்குடா. ஐயோ பாத்து எனக்கு 4 பேர் போட்டாண்டா.
என்னால முடியாதுடா. இருக்குதே 4 எலும்பு தான் உடம்புல. நான் என்னாச்சு? அந்த குரங்கு கிட்ட என்னால சண்டை போகுது. உன்னுடைய பேரத்தை பத்தி நான் அங்கதான் பார்க்க போறேன். நீ தோல் வாங்கிட்டியா? தோல் வாங்கிட்டேன். சாதாரண ஒரு குரங்கு கிட்ட சண்டை போட முடியாதா? ஐயோ நீ இது மேலத்திலே மாறி போகிறான். இவரு நேரத்துல மாதிரி தான் செஞ்சியா? சம செய்தேன். இப்ப நான் போற மாதிரி சண்டைக்கு தெரியுதா? ஆம்சு ஆன்சா பான் பிராகா ஆம்சு தண்டல் எடுத்துங்கிறேன். போடா சண்டை. ராஜா பெருமாள் சண்டைக்கு போன என்ன ஆச்சு? ஏந்து என் பேரத்தை பாரு. என்னடா ஆச்சு? என்ன ஆச்சு? அப்பா என்ன இப்ப தம்பா மூக்காடு தீர்ந்து மூக்காடு தீர்ந்துதா? என்னடா சொல்ற? எனக்கு 2-3 நாளா சளி பிடிச்சிங்குது. மெடிக்கலுக்கு போய் ஒரு செக்ஸ் மாத்திரை வாங்கி கொடுங்க. மூதேவி அது செக்ஸ் மாத்திரை விக்ஸ் மாத்திரை வாங்கி கொடுத்தானே குடுத்தியா? குறைஞ்ச 5 நிமிஷம் மூக்கடுப்பு எடுத்து எனக்கு மூக்கடுப்பு எடுத்துடுச்சு. எழுந்தடா டேய், உன்னை கூட்டு வந்தோம் பாடுறா. சண்டை போடல பிடிக்க முடியல, நம்பளால முடியாது. யாரா குரங்கு? அட சிறு பயலே, அட பொடி பயலே, துணிவு இருந்தா வீரம் இருந்தா என்னோட தவறுக்கு தைரியமா போ. நாங்க தைரியமா போ. நீ போ. எங்க நீ இருக்கிற? நீ பின்னாலதான் இருக்கிற. தைரியமா போ. நான் இருக்கிறேன் போ. என்னையா மறுபடியும் அடப்பு எடுக்க போதா? கேட்டு ஐயோ அன்று முனியனாக வந்த அந்த சனியன் பெற்றெடுத்த சனி. அது சனி தான் பண்ண. மறுபடியும் அடப்பு எடுக்க போதும் உனக்கு. எதுல எங்க வந்த? சமலுக்கு நீ. ஆமா. இங்கே இருக்க அரக்கருக்கு எவ்வளவு வலிமை உண்டோ அனைத்து வலிமையும் ஒரு பெண்ணுக்கு உண்டு என்று கேள்விப்பட்டேன். ஆமா, அவதான் இளங்கனி. நான் வரும்போது முதல் அவளதான் அழைச்சிட்டு கொண்டுட்டியா? அவளே சேர்த்துட்டானா? நீங்களா எனக்கு எம்மா. அது மட்டும் தானா? இந்த அசோகணத்தில் அச்சையன் அங்காதாரை இன்னொரு சில அரக்கர்கள் என் கரத்தில் விடுந்திருக்கிறார். அவருக்கெல்லாம் நேரமே உமக்கு நேரமுன் போய்விடும் கோட்டைக்கு. இங்கிருந்து போவதற்காக வந்திருக்கின்றேன். ஆனா பொடி பயலே வாடா சபருக்கு நீ என்ன என்று பார்த்துடலாம். சிங்கத்தை கண்டு நீயும் சிறு நரிக்கதை உரைத்தது போ. சிங்கத்தை கண்டு நீயும் சிறு நரிக்கதை உரைத்தது போல் பங்கமே அடைய போகிறாய். என் பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேளடா. நிலடா மன்னனை நீட்டிய கருத்த நிறுவனத்தின் பெண்ணாயடா. கொஞ்சம் 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 கொஞ்சமா போகுதா? ஆமாங்க, எனக்கு கூட கொஞ்சம் கொஞ்சமா போகுதுங்க. வீரம் போகுது. அதே தான் சவர் செய்ய முடியல. ஆகையா என்ன செய்யணும்? இப்ப என்ன பண்ணாங்க? வீட்டுக்கு போயிடலாம். வீடு
வீட்டுக்கு போறதுக்கு அங்க வந்திருக்கிறோம். குரங்கு எப்படியா புச்சி ஆகணும். தந்தை இடத்தில் வாக்கு கொடுத்து விட்டேன். அந்த குரங்கு பையில பிடித்து தரன்னு இழுத்து வர தந்தையை என்று என்னுடைய தந்தை இடத்தில் வாக்கு கொடுத்து விட்டேன். அப்படி இருக்கும்பொழுது இந்த வானர பூச்சி விட்டுட்டு நான் வீட்டுக்கு செல்வதா? வேற என்ன பண்ண போறேன்? முடியாது. இப்பொழுது பார், எதற்காக நாம் அதோடு சமர் செய்ய வேண்டும்? இப்பொழுது என்னுடைய பிரம்மாசனத்தை ஏவுகிறேன். அந்த பிரம்மாசனத்துக்கு அது கட்டுப்படும். தந்தை இடத்தில் ஒப்படைத்து விடலாம். பிறகு என்னுடைய தந்தை பார்த்துக் கொள்வார். இதை ஃபர்ஸ்ட்லயே செய்ய வேண்டியதானே. வேறா குரங்கு பிடிச்சியா? நீ எப்படியும் போயிச்சுக்குவ. எப்படி? சத்தியமா காலைல ஒரு 8-9 மணி இங்கே இரு. 9 மணி வரைக்கும் நான் இங்க இருந்தேன். இங்கே இரு. நம்ம மலையில குரங்கு பிடிக்கலாம். வேலையா? ஏண்டா பிரம்மாசனத்தை ஏவி விட்டேன். இப்போது இந்த குரங்கு பையில இழுத்து தரன்னு என்னுடைய தந்தை இடத்தில் ஒப்படைக்க வேண்டும். இழுத்து வராத குரங்கை. குரங்கு நல்லவே தெரியுதுடா. என்ன உன்னதான் கூப்பிடுது குரங்கு. எதுக்கு? அடுப்பு எடுக்கிறதுக்கு. குரங்கு சேஷ்ட தெரியல. இழுத்து வாடா. ஏண்டா ஆமா எங்கடா என்னுடைய மகனும் நீ சென்றீங்களே குரங்கு பிடிச்சுமே. எங்க இழுத்தாங்கடா. அந்த குரங்கு பையில பிடிச்சு விட்டு. அப்படியா? இழுத்து வாடா. குறி வெடிக்குதா? போடா. ஐயோ நம்மளால முடியாது. நீ போயிட்டா போ. என்னால முடியாது. நீதான். நீ தான் தகுதியான ஆளு. நம்மளால ஒண்ணும் முடியல. எதுக்கு சம்பளம் உனக்கு உனக்கு? வாவ். சம்பளம் வாங்குற கை நீட்டி வாங்குறல? எதுக்கு நீ ஒரு முறை ட்ரை பண்ணி பாரு. என்னால முடியலங்க. நீ இஸ்திருவ. என்ன பண்றா? குரங்கு இழுக்க முடியலடா. அது வாயிலே இழுக்க முடியலையே. இப்படி பண்ணி பார்த்தா எப்படி பண்ணி அது வாழை பிடிச்சினாலும் இழுக்க முடியல. வேற ஏதாவது பிடிச்சி இழுத்து பாரு. போடா கையை பிடிச்சி இழுத்தாடா. எவ்வளவு ஆட்டமா இருக்கு பாரு. ஏண்டா இந்த குரங்காடா சோகவனத்தை அழித்தது? எவ்வளவு ஆணவம் இருக்கும். என்னுடைய தந்தை. சரி போகட்டு விடு மகனே. எதிரியாக இருந்த போதில் இவனை கட்டி வைத்து பேசக்கூடாது. இவன் கட்டை அகற்று. அந்த குரங்கு இந்த குரங்கு கரெக்டாகுது போறான். ஓ மகன் இந்திரஜித்து கட்டிட்டானே குரங்காக பட்டு விட்டது. ஆணவத்தோடு வார்த்தை. ஆமாண்டா. அவன் திறமைக்க கட்டுப்பட்டான். அவன் வலிமைக்கா அவன் சாப்பாட்டுறாமண்டா. யாருக்கு கட்டுப்பட்ட? யாருக்கு? யாருக்கு வரம் பெற்றான்? பிரம்மதேவனிடத்தில். பிரம்ம அஸ்திரத்திற்கு கட்டுப்பட்டேன். இல்லன்னா என்ன அசைக்கு பார்க்க முடியாது. என்னடா செய்வ? என்ன செய்வ? பார்க்கணுமா? கட்டை அறுத்து போட்டுருச்சு குரங்கு. என்னடா இது பிரம்மஸ்திரத்தை சுக்குநூறாக்கி விட்டானே இந்த குரங்கு பயல். சரி போகட்டு விடு. இந்த தென்னிலங்கை வேந்தன் ராவணேஸ்வரன் ஆசனத்தில் அமர்ந்து கொண்டே சில கேள்வி கேட்கணும். குரங்கு பையன் நின்னுக்குனே பதில் சொல்லணும்டா. ஆமாப்பா. எவ்வளவு இருமா பார்த்து அந்த தடி பையனுக்கு ஒரு குரங்கு என்று எமக்கு ஆசனம் கொடுக்காமல் இவர் அமர்ந்துட்டே கேள்வி கேட்பாரான். நான் நின்றுட்டே பதில் சொல்லணும்மா. இவன் ஆணவம் அடங்கணும். என் பகவானின் பெருமை தெரியணும். என் வாளினால் கோட்டன் அமைக்கிறேன். கோட்டைக்கு மேல் நான் அமர்கிறேன். அப்பொழுதுதான் என்னை பற்றி இவன் யார் என்று தெரிந்து கொள்வான். ராம் ராம் ராம்.
எது வாயில வைக்கிறேன் குரங்கு வாளாலே கோட்டை கட்டுது வாலே இவ்வளவு வீச்சு ஆக்குதுன்னா டேய் 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 இல்ல கை காலெல்லாம் இன்னும் அகலமா ஆகும் போலுது வச்சுக்கிறேன் விலைக்குதான் வச்சுக்கிறேன் ஓய் உன் 10 சிரம் 20 கரம் என் பாதத்துக்கு சமம் தள்ளு 10 சிரம் ஆமாங்க தலைக்கு நேரம் காலுக்குது டேய் போகட்டுவிடு. இந்த தென்னிலங்கை வேந்தனி ராவணேஸ்வரர் சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டே உன்னை சில கேள்வி கேட்கிறேன். உன்னால பதில் சொல்ல முடியுமா? தெரிந்தால் கேளடா. வாடாவா ஆமாடா. டேய் கொன்று குவித்து விடுவேன். என்னதேப்பா கொன்று விடுவேன். நம்ம ஊது போறதெல்லாம் ஞாபகம் இல்லையா? அடக்கி இரு. சரி போகட்டுவிடு. டேய் பிறந்த உடனே கதிரவனை கனியடி நினைத்து விழுந்த சென்று தேவேந்திரன் வஜ்ராயத்துல அடிபட்டு மூச்சிழந்து கீழே விழுந்த ஒரு குரங்கு, அந்த குரங்கா அல்லது மரத்துக்கு மரம் தாவி கிளைக்கு கிளை தாவி காய்கனிகளை உண்டு சுனை நீரை அறிந்து உயிர் வாழ்ந்ததே ஒரு குரங்கு, அந்த குரங்கா அல்லது சித்ராங்கனி என்ற பெண்ணிடம் பாட்டு போட்டிக்கு சென்று தோல்வியுற்றுதாமே ஒரு குரங்கு, அந்த குரங்கா அல்லது எனக்கு திருமணமே வேண்டாம் என்று பிரம்மச்சாரியாக இருந்ததே ஒரு குரங்கு, அந்த குரங்கா? இந்த 4 குரங்கில் நீ எந்த குரங்கு சொல்றா? குரங்காத்திக்கு மட்டும் நிக்குது. என்னுடைய தந்தை கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்லவில்லாமல் திகைத்துக் கொண்டிருக்கின்றது. என்னுடைய தந்தை கேள்வி கேட்கட்டும், நாம் அமர்ந்து கேட்கலாம். என்னை அல்லவோ கேள்விகளை கேட்டு இந்த மாபெரும் சபையிலே பங்கமடை செய்து விட்டாய். நீ கேட்டது போல் கேள்வி நான் கேட்கிறேன். கொஞ்சம் பதில் சொல்ல முடியுமா? கொஞ்சம் எங்கேஜமானா நீ கேள் தகுந்த பதில் பட்டு பட்டு சொல்லுவாரு பாரு. ஏண்டா அவன் என்னடா கேட்கறது, நான் என்னடா சொல்றது? நீ கேட்டு நான் சொல்லணுமா? அப்படின்னா தெரியாதா? ஏய் நான் எப்படிப்பட்டவன்? 4 வேதம் 6 சாத்திரம் 64 கல்யாணம் 98 சட்டவத்து நீ கேட்டு நான் சொல்லணுமா? போடா போடா பைத்தியக்காரன். கைலிங்கிற மலை வேரோடு பெருக்கும் போது மலையடியிலே சிக்கிக்கொண்டு கியா 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 என்று கத்தினானே அந்த ராவணனா அல்லது காத்து வீரத்தில் அடிப்பட்டு உதைப்பட்டு கட்டுண்டு விழித்தானே அந்த ராவணனா அல்லது நீதிக்கு விஜயம் செய்யும் போது வாளியின் தன் மொட்டை வாளை கட்டுப்பட்டு 10 தல பூச்சி என பூமியெல்லாம் தேய்க்கப்பட்டு அங்கதன் தொட்டிலே குழந்தை என விளையாட காட்டினானே அந்த ராவணனா அல்லது எமது அகிலா சமயம் பார்த்து எமது இளைய பெருமாளை பிரிக்க செய்து என் தாயாகிய சீதா பிராட்டியாரை திருடி வந்தானே ஒரு திருட்டு ராவணன், அந்த ராவணனா? இந்த 4 வகை ராவணில் எந்த ராவணன் சொல் பார்க்கலாம்? இதுதான் பெரியவங்க சொல்லிக்கிறாங்க. வாயின் ஒரு சும்மா இருக்கணும். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? சும்மா அந்த சங்கு ஊதி கெடுத்தா ஆண்டி. குரங்கு ஓரளவு தான் மானம் பட்டுது, ஆனா உன் மானம் போகுது பாரு. யாரோ சும்மா சரி போக்கிட்டு விடு. டேய் யார் மண்ணில் நீ யார் அனுப்ப வந்தா? பார்ப்போட ஸ்ரீராம் மன்னன் பவன் கூட்டத்திலே ஒருவன் ஸ்ரீராமனால் அனுப்பப்பட்ட தூதுவன். என் பெயர்தான் வீராஞ்சநேயன். சரி 72 வெள்ள வானர கூட்டத்திலே ஒருவன் என்று உரைக்கிறாயே, அந்த கூட்டத்துக்கெல்லாம் தலைவன் என்னுடைய பால்ய நண்பன், பேர் புகழும் அந்த பால்யம் நலமா? பேர் புகழும் அந்த பால்யம் நலமா? பால் புகழை
இருக்கிறாயா ராவணா தம்பி மனையில் தானே தானா அந்த குற்றத்தாலே தம்பி மனையில் தானே தானா அந்த குற்றத்தாலே நம்பி ஏதாவது நிலை பால் போல நீ கேட்ட வாலி காலி நண்பா செத்துட்டாண்டோ யார் வாயிலையா செத்துட்டான் செத்துட்டாப்லையா நான் மனசு கஷ்டமா இருக்குதா ஏய் கஷ்டப்படாத என்னடா பஸ் ஸ்டாப்ல தான் பிளாக் இருக்குதா ஒரு கோட்டை வந்து ஆளு கட்டிங் போடுறது டேய் பாவிங்க ஏன்டா இப்படி உயிர் எடுக்கிறீங்க ஏன் ராவங்க பகலும் ராட்சத்த நேரமும் சாராயம் 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 வரனாடா அதை குடிக்காதீங்கடா டேய் நேத்து பாத்தனே எங்க பாண்டிச்சேரியில ஒரு சூத்த நாய் வைக்கிங்க அனுப்பிச்சு அது எப்படி உனக்கு தெரியும் நான் தான் உனக்கு நாங்க படுத்து கிடக்குறேன் அவன் வேறடா நான் ராவணன்டா ஓஹோ கமுனாட்டி கமுனாட்டி சரி போகட்டும் விடு. டேய் எப்படிப்பட்டவன் இந்த வாலியே மடிந்து விட்டான் என்று உரைக்கிறானே சரி போகட்டும் நீ யாரை அனுப்பப்பட்டது வந்து சொல்லு. தகைய கொடுதலங்கல்லன் பெண்ணதாக்கி தாத்தகைய கொண்டதலங்கல்லன் பெண்ணதாக்கி ஈடு இணையில்லா ஜனகன் இல்லை இரண்டாக முடித்தாண்ட ராமசாமி தோணலாயடா நான் உரைக்கும் வார்த்தையை சற்று சாய்த்திக்கேன் மூர்த்திகள் ஒன்றாக கூடி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயனாக உதித்த வந்த அயோத்தி ராமசாமி அடடே ராவணா எங்கள் கையால் அனுமதானடா சக்கரவர்த்தி 3 அம்மையாரை திருமணம் செய்தார். அப்படி திருமணம் செய்தும் நமக்கு பின்பு ஐயோ ஜனசாட்சி செய்ய ஒரு சுதன் இல்லையே, ஒரு மகன் இல்லையே, கஷ்டப்பட்டார், கண்ணீர் விட்டார், கதிகலங்கினார். குருதேவர் துணை கொண்டு மகரிஷிகளை ஒன்று கூட்டி கலைகோட்டி மாமுனரை கொண்டு வந்து புத்திர காமாட்சி யாகம் செய்து அந்த யாகத்தில் சுதனாக ஈன்றெடுத்த அயோத்தி ராமசாமி சித்திரை மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை விடியற்காலை நவமி திதி புனர்பூஷ நட்சத்திரம் கடக லக்னத்தில் இந்த பூமி வாரத்தை தீர்க்க புனிதமாய் அவதரித்த தயரத ராமசாமி நான்கு பிள்ளைகள் பிறந்தன. 4 பிள்ளையிலே மூர்த்த குமாரனான ஜேஷ்ட பிள்ளையான ஸ்ரீ ராமசாமி தூதன். ஒரு மனசாச்சு இல்ல தாள் விட்டுரும் தாள் இந்த குரங்கா பரவாயில்ல ஒரு மாதிரி தான் ஆடான்னு சொல்லுது. நீ இன்னும் அடா அடா அடான்னு அடிக்கிறா போய்ங்கிற ஒரு மரியாதை கிடையாது. இவனை பேமன் பண்ணாம சொல்லிங்கிற காலில் போடுறது நான் வெடியா விட்டுங்கிறாங்க. ஏண்டா உட்காருங்க. நீ வாயை வச்சுட்டு சும்மா இருந்தா நான் எதுக்கு உன்னை அடிக்க போறேன்? அவன் எதுக்கு சுருட்டு துப்பு பானம் விட்டுறான்? இல்ல வெடிக்கிற மாதிரி அடா அடான்னு சொல்லிங்கிறான். யாரவன் சும்மா இருறான்? நீ குரங்கு. நானு நீண்ட நாட்களாக விஸ்வாமித்திர முனிவர் செய்து வந்த தவத்தை அடித்து கொடும் அரக்கியான அந்த தாட்டகையை கொன்ற கோதண்ட ராமசாமி கிடையாது. நீ தேர மாட்ட. எத்தனை நாளா சொல்லுவ? ஆடா கேளுடா. அங்க கேட்காத. அவங்க தான் சொல்றாங்கன்னு பார்த்தா கூட நீ சொல்லுங்கடா.
காலை கழித்து வேலை முடித்து கல்லை பெண்ணாக்கி கௌதம ரிஷியர் ஒப்படைத்த தயரத ராமசாமி தோழனா மறுவழியிலே மிதிலாவிற்கு சென்று யாருமே வளைக்க முடியாதவில்லை முறித்து என் தாயாகிய சீதா பிராட்டியாரை திருமணம் செய்து வந்த கல்யாண ராமசாமி தலைமுறையானாலும் சூரழுத்து வம்சத்தை கருவறுக்காமல் விடமாட்டேன் என்று வீர சபதமிட்டு அந்த பரசுராமனின் கர்வத்தடக்கிய கோதண்ட ராமசாமி சிற்றென்னை பெற்றின வரத்தால் ஓரோரும் தன் மகன் பிறந்த நாடாளவும் மற்றொருவரும் எமதாண்டவன் ராமன் காடாளவும் அன்னையின் வார்த்தையை சிறமையில் தாங்கி பெற்ற தாயிடம் விடைபெற்று கானகம் புறப்பட்டு வந்திருக்கும் கையை ராமசாமி வறுவழியிலே கங்கா நதிக்கரை அடைந்து குகனை சந்தித்து அடே குகா வருத்தப்படாதே என் தம்பிகளோடு உன்னையும் ஒரு தம்பியாக சேர்த்து கொள்கிறேன் என்று அருள் காட்டிய கௌசல்யா ராமசாமி பஞ்ச வடிவில் உனது தங்கை சூர்ப நங்கை மூக்கையும் முக்கியமானதையும் சேர்த்து அரித்த சுமத்திரா ராமசாமி அவன் அப்படி செய்து விட்டால் நான் சும்மாவா விட்டுட்டேன். அதானே நான் என்ன செய்தேன் தெரியுமா? தேவதட்சன் அந்த விஸ்வகர்மாவை அழைத்து 2 கொங்கைகளையும் தங்க கொங்கையா மாத்தி வச்சிருக்கிறேன். தங்கச்சிக்கியா? தங்கமா தங்கச்சில மாத்தி வச்சுக்கிற நம்ம பாத்து என்னத்து போய் பாத்துறோம் இல்ல தங்கத்தில் செய்து வச்சுக்கிறேன் நீ கிழக்கிந்து அடைந்து வாழை கொண்டு சுக்கிரவனுக்கு மணிமுடி சுட்டிய ஸ்ரீ ராமசாமி எனக்கு ஒரு சந்தேகம். ராமசாமி ராமசாமி என்று உரைக்கின்றனே, அது எந்த ராமசாமி? ராமசாமியா உனக்கு தெரியாதா? வி.கே. ராமசாமி சினிமா நடிக்கிறேன். வி.கே. ராமசாமி சினிமா நடிக்கிறேன். என் அழைத்து தென்னிலைக்கு தூதாக சென்று வா என்று அவர் வினவை அவர் கட்டளைக்காகவே காத்திருந்தேன். நான் உனக்காகவே தாண்டி வந்தேன் கடலை, துண்டு துண்டாக நெருக்கி விடுவேன் உன் உடலை, எமது ஐயன் கட்டளை இடலை, அதனால் நான் உன்னை தொடலை. இது வரையிலும் என் மனசுல நீ படல, அதனால நான் உன்னை தொடல, அதை தெரிந்து கொள். ராவணா, பகவான் கரத்தில் இருப்பதோ கோதண்டம், அதிலிருந்து புறப்படும் சண்ட பிரசண்டம், அதனால் சேருவாய் வைகுண்டம், கேளடா தடி முண்டம் ஒரே அடி வாடி பிளந்து விடுவேன். எப்பா என்ன பண்ண போற? குரங்க அடிக்க போற. நம்மளுக்கு போற்றதுக்கு ஞாபகம் இல்லையா? உட்காரு. சீக்கிரப்படுத்துடா. என்னுடைய மகன் வீரத்தை ஏற்கிறான், இவன் என்னுடைய மகன் பலாக்கிரமத்தையே அழிக்க நினைக்கிறான். உங்க மகன் அப்படியே பொழுது எடுத்துட மாட்டாரு. அவன் எப்படிப்பட்டவன் என்று உனக்கு தெரியுமா? நீ அங்க வந்து பாக்கலையா? அவனுடைய வீரம் என்னவென்று உனக்கு தெரியுமா? அவன் பிறக்கும் போது என்ன நடந்தது என்று உனக்கு தெரியுமா? என்ன நடந்தது? இடி இடித்தன, உலகம் புரண்டன, மலை புரண்டன, மக்கள் எல்லாம் நடு நடுங்கின, அனல் அனல் மயமாக இருந்தது. இப்பயும் உன் புள்ள உடம்பு அனலா தான் இருக்குது. எதுக்கு? குரங்கு எடுத்துதான். சும்மா இருடா. சொல்வதை கேள். நீ யார்? எப்படியற்றவன்? சிவனை நேராக கண்டவன், பிரதீஸ்வர பட்டத்தில் எடுத்தவன். ஆமாண்டா. தமிழுக்கு முதலிடம் தந்தவன். உண்மை. தாய்க்கு பல தொண்டுகள் செய்தவன். நானேதான். தெலுங்கு பாஷை உற்பத்தி செய்தவனே தென்னிலங்கை வேந்தன் என்று கேள்விப்பட்டேன். உனது புகழ் கீர்த்தி கௌரவம் நிலைத்து வாழ வேண்டும் என்றால் தாயை கொண்டு போய் பகவானத்தில் விட்டு மன்னிப்பு கேட்பதுதான் சரி. இல்லை என்றால் தப்பாத அவர் குறி. கண்டிப்பா போர்க்களத்தில் தாலி அறுப்பால் உண்மனையும் என்பது தாலி. அப்பா ஐயோ விட மாட்டேன். வேணா சாமி, அம்மா தாலி அறுப்பா. எப்பா மாட்டேன். தாய் விடா. இருக்கே 4 எலும்பு தான். அது முடிச்சேத்து போது குரங்கு உட்காருது புஜமலம். ஐயோ விட மாட்டேன். வேணா மறுபடி கும்புருவாங்க. அது உட்காரு.
டேய் டேய் நேரா மகோதரா போனாலே போதுடா. என் மகனே நீ உட்கார்றா. டேய் மகோதரா இங்க வா. என்ன என்ன சொல்றா நீ சும்மா இருக்கற? என்ன தாலியா இருக்கு சொல்றானடா யாரு அவன். யார் அடுத்தது டேய் யார் அறங்கணுமா என்னுடைய மனைவி பார்த்து என் மனைவி தாலியா இருக்கணும்னு என்ன பார்த்து சொல்றான் அவன். ஆனா அர்த்தம் அடுத்துட்டு போகட்டுமே டேய் ஆ? இங்க வா. தாலி அர்த்தத்துக்கு போகணுன்ற. ஆ. ஆமா ஆ. தாலியா இருக்கறதுல உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? இந்த தாலி அர்த்தம் என்னங்க ஆ. அர்த்தம் அர்த்தம் போட்டோம் ஆ. நம்ம புது தாலி கட்டிக்க வேண்டியதான் மூதுவேலி டேய் சனினா. என்ன? ஆமா உங்க பாட்டி எப்படி தாலியா இருப்பா? இது என்னங்க எங்க தாத்தா செத்தாரு எங்க பாட்டி தாலி எடுத்தது உங்க அம்மா எங்க அப்பா செத்தாரு எங்க அம்மா தாலி எடுத்தது அக்கா எங்க மாமா செத்தாரு எங்க அக்கா தாலி எடுத்தது சரி ஆ. இப்ப என் மனைவி தாலியா இருக்குன்னா யார் சாவணும்? நீதான் சாவணும் அப்ப நான் சாவட்டும். அவளுக்கு சத்தமா சுர்ரு டொப்பு சுர்ரு டொப்பு. நட்டியா கொடுங்க ஆச்சு பத்துரு நீ சும்மா இருந்தா தான்றா. டேய் போகிறேன். போவதற்கு முன்பு உன் 10 தலைக்கும் கொஞ்சம் புத்திமதி சொல்லிட்டு போறேன். நீ அதை கேட்டு திருந்தினால் திருந்து, இல்லை என்றால் எமலோகத்துக்கு நீ விருந்து. உன் 10 தலையிலே ஒரு தலை உன் ஆட்சி நீ என்பதே அல்ல, ஒரு தலை பட்சமாகவே ஆட்சி புரிகிறாய். உனக்கு 2 தலை தாயை கொண்டு வந்துட்டோமே, இதனால் ராமாயணத்திற்கு இரையாகிடுமோ என்றும், அப்படி தாயை கொண்டு போய் ராமனிடத்தில் ஒப்படைத்தால் நம்ம பகத்த தேவர்கள் எல்லாம் கை கொட்டி நகைப்பார்களோ என்றும், இப்படி அப்படிமா 2 தலை கொல்லி போல் அடிக்கிறாய். உனக்கு 3 தலை என்ன ஞானம் முத்தவே இல்லை. உனக்கு 4 தலை எல்லாம் நாய்த்தலை. ஆமாங்க நாய்க்கா ஏண்டா உன் கண்ணுக்கு தெரியல? என்னது என் தலையை நீ எப்பவுமே பார்த்தது கிடையாது. எத்தனை தலைக்குது ஏண்டா என்னுடைய தலையை இது வரைக்கும் நீ பார்த்ததே கிடையாது. அவன் நாய் தலைன்றான், நீ ஆமான்றதுக்கு. உன் தலை நான் எங்க பார்த்தேன்? என்னதான் பாக்குற அவளை சப்போ? உன் தலை நான் எங்க பார்க்க முடியுது? ஏண்டா நீ சொல்றது சரியா? மாசம் மாசம் சம்பளத்தை எண்ணி கட்டையா கொடுக்கணும். அப்ப கூட பாக்கல. அப்ப கூட நான் பார்க்கலங்க. எந்த தலையை பாப்ப? எந்த தலையை பார்க்கறது? ஒரே தலை தான் பார்ப்பேன். அது என்ன தலை? காந்தி தாத்தா இப்ப நோட்ல அந்த தலையை மட்டும் தான் பார்ப்பேன். பத்தலைக்குதா பத்தல் இல்லையான்னு அதுவும் பொத்தம் தான் வாங்க மாட்டேன். பொத்தெல்லாம் தலை புது தலை தட்டி பார்த்து தான் வாங்குவேன். குடுக்குற என் தலையை பார்க்க மாட்டான், அந்த நோட்ல இருக்கிற அந்த தலையை தலை தான் பார்ப்பேன். போடா டேய் போடா. உனக்கு 5 தலை, என் பகவான் கோதண்டத்துக்கு அடையட 5 தலை. உனக்கு 6 தலை, தாயை கொண்டு போய்விட்டு இனி ஆகிலும் இந்த உலகில் உயிரோடு பிழைத்தோம் 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 என்று அடையடா நீ 6 தலை. உனக்கு 7 தலை, அளவு கடந்த செல்வத்தை நீ பெற்றிருக்கிறாய். அப்படி பெற்றிருந்த போதிலும் அந்த பிரம்மன் உனக்கு நல்ல எழுத்தையே எழுதலை. உனக்கு 8 தலை, எத்தனை வார்த்தை சொல்லி உன் மரம் மண்டைக்கு எட்டவே இல்லை. உனக்கு 9 தலை, என் கேள்விக்கு சீக்கிரம் சொல்லடா உன் பதிலை. உனக்கு 10 தலை, என் தாய் மீது வைத்த 10 தலை மறந்தாளாயிற்று. இல்லை என்றால் உன் 10 தலையும் பனங்குலை தென்னங்குலை வாழைக்குலை கேளடா தருதலை. யாரு தருதலை? தந்தை தருதலையா? நீ அடங்க மாட்ட போலகுது. உறங்க விட மாட்டேன். ஒண்ணும் கால உட்காரு. நம்ம மகனே தாங்காது. இது வரைக்கும் இவன் என் மனசுல படல, அதெல்லாம் நான் இவனை தொடல. இப்ப என்ன செய்யறேன் பாரு. அல்லா 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 நிறுத்துங்களா. யாரு இது? சித்தப்பாடா அண்ணா தம்பி விடுங்க. அண்ணா சொல்வதை கேளுங்கள் அண்ணா. சொல்லு. யார் இது? தூதுவனாக வந்தவன். தூதுவனாக வந்தவனை சொல்லக்கூடாது அண்ணா. சொல்வதை கேளுங்கள். தூதுவனாக வந்தவனை கொல்லக்கூடாது. கொல்லக்கூடாது அண்ணா. மாதராக வந்தவனை கொல்லலாம் தவிர தூதனாக வந்தவனை கொல்லக்கூடாது. மாதரை கொன்றாலும் கொல்லலாம், தூதரை கொல்லக்கூடாது. உண்மைதான். பெண்களுக்கு விட ஒரு கொல்லக்கூடாது. பெண்களை ஒருவேளை கொன்று விடலாம், ஆனா தூதரை கொல்லக்கூடாது. உண்மைதான். ஏண்டா அண்ணா அண்ணனுக்கு தம்பி புத்தி சொல்ல வந்துட்ட. டேய் எனக்கு நீ எனக்கு அறிவுரை, அண்ணனுக்கு தம்பி அறிவுரை சொல்லக்கூடாது. போடா, எனக்கு தெரியும். சொல்வதை கேளுங்கள் அண்ணா. போடா. ஏய், நீ என்னுடைய சிறிய தந்தை என்று பார்க்கின்றேன். என்னுடைய தந்தைக்கு நீ புத்திமதி எடுத்து உரைக்கிறாய். ஒரே சொல்வதை கேளப்பா. போடா. ஏய் போடா, எனக்கு தெரியும். உன் வேலையை போய் நீ பாரு. ஒன்று குவித்து விடுவேன். போடா போடா. இந்த கூட்டத்தில் தப்பி பிறந்த மனுஷா இவாள் மட்டும்தான் தெரிகிறது. காரணம் என்னன்னு தெரியாடா? அவன் இவா பக்கம் பேசினா இல்ல, அதனால தப்பி பிறந்தான அவன். டேய் என்ன செய்வேன்னு தெரியுமா? இப்போ உனக்கு ஒரு பெரிய வேலை இருக்கு. என்ன வேலை தெரியுமா? இந்த தென்னிலமையில் உள்ள எல்லா கண்டத்தையும் பொறுக்கிய. நான் பொறுக்கியா? டேய் கந்த துணிகள் எல்லாம் பொறுக்கி கொண்டு வந்து பொறுக்கியா? இந்த குரங்கு மொட்டை வால்ல சுத்து. வால்ல மொட்டை வால்ல. ஆமா சுத்திய 1000 குடம் நெய்ய ஒரு குப்பரை ஊத்தி அந்த துணி சுத்தன பாரு. அந்த வாழை நினைச்ச பட்டி குச்சி கீச்சு வைடா. அவன் ஏத்தி சாம்பலா போட்டான். குரங்கு வால்ல சுத்த சொல்றியா? வால்ல சுத்த கூடாது.
வால்ல சுத்தனா நீட்டா இருக்கும் வால்லு. அட டேய் இப்ப நான் எதை சுத்த போறா? புஜத்தில் சுத்திடலாமா? சொல்றது செய்டா. சரிங்க சரிங்க. ஆகட்டும். ஏய் கொண்டு வாடா கொண்டு வாடா. ஏய் வா. வா. இனி ஒருத்த கிடையாது. பார்த்தாயா கந்த துணி. ஏய் ஏய் பாருங்க பார்த்துக்கொள். கொளுத்துற நம்ம ஏரிக்கிற ஓரமா அந்த லாஸ்ட் கோடியில இருக்கு ஒரு வீடு. அந்த வீட்டை மட்டும் கொளுத்தாது. அது என் கூத்தியா வீடு. கொளுத்துற அதோ தெது பாரு. ஏரிக்கார மேல ஒரு வீடு தூள கட்டி வீடு. அது எங்க அண்ணன் வீடு. அவன் வீட்டை கொளுத்துரு. வீடு எங்க இருக்கு? என் வீடு அந்த வீட்டுல தான் கூறி ஒரே குறையில் தான் இருக்குது. ஏண்டா ஒரு குறையில இருக்குதுன்னு சொல்றேன். அவன் வீட்டை கொடுத்துனா உன் வீடு ஏரியாதா? நான் என்ன அவ்வளவு அறிவு கட்டுனானு குறுக்கில் தான் செவுரு வச்சுக்கிறேன். அடே செவுரு தடுத்து வேலைக்கு தீ வைத்து விட்டால் நான் அழிந்து விடுவேன். என்னம்மா அறிவு கட்டவனே, நீ வைத்த தீய உன் நாட்டிற்கு அழிவு, உமது கோட்டைக்கு அழிவு. அழிக்கிற இலங்கை தன்னப்பன் தன்னை சுட்டான், ஓட்டப்பன் ஓட்டை சுட்டான். தாயே, நீங்கள் இருக்கு இடம் மட்டும் பத்தாம இருக்கட்டும். அழியட்டும் இலங்கை. ஐயோ அதெல்லாம் எரிஞ்சால பரவாயில்லையே, தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க. வைரம் பவளம் முத்து வைடூரியம் என்று சொல்லக்கூடிய கற்கள் பதித்த கோபுரம் எல்லாம் எப்படி உருகி உருகி விழுது. அதெல்லாம் போடாத, எனக்கு கவலை கிடையாது. என் ஊடு எரியுது, என் ஊடு எரியுது. என் ஊடு எரிஞ்சாலும் பரவாயில்லையே. ஊடு போனால ஊடு பதில் வீடு கட்டுக்கிடு. வீட்டு மேல என் கோமத்து போட்டு வச்சு அது எரியுது. கம்நாட்டி பையன் உனக்கு புத்திக்குதாடா? இப்படிப்பட்ட தென்னிலங்கையை தீக்கரையாக்கி விட்டேன் என்று நானா எவ்வளவு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன். அது ரொம்ப முக்கியமா? அது நான் தூங்க மாட்டேன்னு. இப்போ விளையாடுற நேரம் இப்படியே விட்டுவிடக் கூடாது. இப்பொழுதே அது தேவதட்சணான விஸ்வகர்மாவை அழைத்து எந்தெந்த மாட மாளிகை கூட கோபுரம் இதற்கு முன்பாக எப்படி காட்சி அளித்துக் கொண்டிருந்ததோ அப்படியே காட்சி அளிக்க வேண்டும். அதே மாதிரி அவன் வீட்டு மேல என் கோமத்தின் காயர் மாதிரியா தான் அவனுக்கு வீடு போகணும். சும்மா இருறா. ஆவட்டா அது விஸ்வகர்மா அழைத்து நான் சொன்னபடி செய்து முடி. மனைவி பிரிந்தே அன்னையாமல் வளர்ந்தார் அரசையும்
மனைவி